வணக்கம். ட்ரிபிள் ஏக்கிடமனது ஜோதிராஜ் புதிய வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஏற்கனவே 20 யோகங்கள் போட்டாச்சு. இப்போ 71 to 80 யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்த்து பயனடைங்கள். இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுள்ள வரிசையாக வரும். பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க வரும்பவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் மணக்கிறம் மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ அங்கே தலைப்புக்குள்ளே போகலாம். யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். 71 சுலபமாக சம்பாதிக்கும் யோகம். ஓகேவா? சுலபமாக சம்பாதிக்கும் யோகம் யாருக்கு உண்டு? லக்னாதிபதியும் தனாதிபதியும், அதாவது 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று ஒருவர் வீட்டில் ஒருவர் மாறி மாறி அமர்ந்திருந்தால் சுலபமாக சம்பாதிக்கும் யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் அதிக முயற்சியோ உழைப்போ இல்லாமல் சுலபமாக நிறைய பொருள் ஈட்டுவார்கள். அடுத்து குரு சண்டால யோகம் 72 குரு சண்டால யோகம். குருவும் ராகுவும் இணைந்து காணப்படினும் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் குரு சண்டால யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் செல்வம் செல்வாக்கு உண்டாகிறது. வாழ்வில் வெற்றிகள் குவியும். 73 அஷ்டலட்சுமி யோகம். 6இல் குரு இருக்க அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகிறது. பலன் ராகு திசையில் ஜாதகர் மிகுந்த செல்வம் உடையவராக இருப்பார். 74 கபட யோகம். 4ஆம் அதிபதி பாவர்களோடு சேர்ந்து இருந்தாலும் 4இல் 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கூடினாலும் கபட யோகம் உண்டாகிறது. பலன் கபடம் செய்பவர் ஆவார்கள். அடுத்து 75 லட்சுமி யோகம். லட்சுமி யோகம் சுக்கிரன் 2-11 இருந்தால் லட்சுமி யோகம் உண்டாகிறது. சுக்கிரன் 2-11 இருந்தால் லட்சுமி யோகம் உண்டாகிறது. செல்வந்தராக வாழ்வார்கள். சுக்கிர திசையில்தான் பலன் கிடைக்கும். அடுத்து 76 அவயோக காலசர்ப யோகம். லக்னத்திற்கு கேந்திரமான 1, 4, 7, 10 ராகு கேது இருந்தால் அவயோக காலசர்ப யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் வாழ்வில் பல சோதனைகளை கடந்து ஏற்றத்தாழ்வுகளையும் திடீர் சரிவு, அகால மரணம் ஆகியவற்றை தான் இவர்கள் சந்திக்கிறார்கள். அடுத்து வெளிநாடு செல்லும் யோகம். அடுத்து 77 வெளிநாடு செல்லும் யோகம். 9-12 அதிபதிகள் கடகம், மகரம், மீனம் ராசிகளில் இடம்பெற்றாலும் 9-12 அதிபதிகள் பலம் பெற்று இருந்தாலும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் 9-12 அதிபதிகள் திசைகளில் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகிறது. அடுத்து 78 குபேர யோகம். 2ஆம் அதிபதி 9இல் இருந்தாலும் 2இல் 9-11 அதிபதிகள் இருந்தாலும் குபேர யோகம் உண்டாகிறது. கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள் இந்த குபேர யோகம் உள்ளவர்கள். அடுத்து ஞாபக மறதி யோகம் 79 5ஆம் அதிபதி 3, 6, 8, 12 இருந்தாலோ அல்லது 5ஆம் அதிபதி நீசம் அஸ்தமனம் பெற்றாலோ ஞாபக மறதி யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் ஞாபக மறதி நிறைய இருக்கும். அடுத்து ஸ்ரீகட யோகம். அனைத்து கிரகங்களும் 1, 5, 9 திரிகோணத்தில் இருந்தால் ஸ்ரீகட யோகமாகும். பலன் சண்டை பிரியர்கள். அரசாங்கத்தில் பணி அமையும். நல்ல மனைவியும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் அமையும். தங்கள் ஜாதகங்களில் தங்கள் பிள்ளைகள், குடும்பத்தில் நண்பர்கள், உறவினர்கள் ஜாதகங்களில் இந்த யோகங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்து கொள்ள முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு யோகங்களை அடைந்து ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் 81 to 90 வரை உள்ள யோகங்கள் வரும். பார்த்து பயனடையுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.